உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். அம்மையார் ஜெயலலிதாவோட 9ஆம் ஆண்டு நினைவு தினம் என்று அவங்க வந்து முதலமைச்சராக இருந்தப்போ பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அந்த கொண்டு வந்த நலத்திட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா? மிக முக்கியமானது மாணவர்களுக்கு அந்த மடிக்கணினி திட்டம். ஸ்மார்ட் ஃபோனே எல்லாருக்கிட்டையும் இல்லாத ஒரு காலகட்டம் அது. அப்போ வந்து ஒரு பட்டன் ஃபோன் தான் இருக்கும், அது எல்லாத்தையுமே இருக்காது. இப்படி வர காலத்தில் அவங்கக்கிட்ட ஃபோன் இருக்கோ இல்லையோ, ஸ்மார்ட் ஃபோன் இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த வீட்டில் வந்து மடிக்கணினி இருக்கும். ஏறத்தாழ ஒரு 52 லட்சம் பேருக்கு கிட்ட அந்த மாணவர்கள் கொடுத்தாங்க அந்த பீரியட். சொல்கிறேன் கலைஞர் டிவி அது வந்து அவர்களுக்கு பயனடைகிறது. அவர்களுக்கு தொலைக்காட்சி நிறுவனம். ஆனால் அன்றைக்கி இப்போ போல நிறைய நிறுவனங்கள்லாம் கிடையாது. அப்போ சன் தொலைக்காட்சி தான் உச்சபட்சமாக இருந்துச்சு. அந்த தொலைக்காட்சி நிறுவனம் அந்த சன் தொலைக்காட்சியை பார்ப்பதற்கு வசதியாக தான் அவங்க கொண்டு போனாங்க. இது போலத்தான் அம்மா உணவகம் அடுத்த ஒரு சிறப்பான ஒரு திட்டம். இந்த அம்மா உணவகங்களில் ஒரு 15 ரூபாயில் ஒரு நாளே ஓட்டிடலாம். 1 ரூபாய்க்கு இட்லி கிடைக்கும், 3 ரூபாய்க்கு தயிர் சாதம் கிடைக்கும், ஒரு 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் கிடைக்கும். ஆக அந்த இப்படியான திட்டங்களை கொடுத்த அந்த நம்ம மறக்கவே முடியாது. நிர்வாக திறமையாக காட்டக்கூடிய திட்டம்னா 69% இடஒதுக்கீடு. அப்புறம் சில எம்ஜிஆர் 50% கொண்டு வந்தார். இந்தியாவிலே முன்னோடியாக தான். ஏன்னா அப்புறம் சில அம்மா அவர்கள் இந்த 50 அதிகப்படுத்தி 69ட்டாங்க. அப்போ எல்லாருமே கோர்ட்டுக்கு சமூக நீதி வீராங்கனைன்ற பட்டமும் கொடுத்துச்சு. அதை கொடுத்தது இன்னைக்கு சொல்கிற வீரமணி அவர்கள் தான் கொடுத்தார். தி.க. வீரமணி தான் கொடுத்தார். கோர்ட்டில் தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் ரத்து பண்ணாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு போய் தடை வாங்க முயற்சி பண்ணிட்டாங்க. அவர்கள் கொடுக்கும்போது முதலமைச்சருடைய தனிப்பெரும் அதிகாரத்தை கொடுக்குறாங்க. யாரும் அந்த சட்டத்தை உடைக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்கு. இந்தியாவிலே அதிகபட்ச இடஒதுக்கீடு தொடர்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அது புரட்சி அம்மா அவர்கள் கொண்டு வந்தது. உண்மையான அம்மா அரசாக இருந்ததுனால தான் மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தது ஒன்று. இது மட்டும் இல்லை, தொட்டில் குழந்தை திட்டம் கொடுத்து தாலிக்கு தங்கம் திட்டம், மகளிருக்கான திட்டங்களே அத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. விவசாயிகளுக்கு என்ன திட்டம்? கால்நடைகளை வளர்ப்பு. அது ஒத்த வீட்டு மின்சாரம் சொல்லலாம். ஒரு வீட்டில் ஒரு ஃபேஸ் இருக்கும், அவங்களுக்கு அந்த ஒத்த லைட்டுக்கு கரண்ட் பில்லே கிடையாது. இப்படியான நடைமுறையெல்லாம் இன்னைக்கு இருக்க திமுக அரசு இதெல்லாம் உடைச்சு இவர்களைப் போல அனைவருக்கும் உரிமை தொகை தரேன்னு சொல்லிட்டு தகுதியான பெண்களுக்கு உரிமை தொகைன்னு சொல்லி மாற்றுறது திட்டம்லாம் போடலாமா? அந்த அம்மா உணவகத்தில் 2 லட்சம் பேர் ஒரு தினசரி சாப்பிட்டதா சொல்கிறாங்க. 2 லட்சம் பேர் பசியை போக்கியிருக்காங்கன்னா எப்படின்னு பாருங்க. ஒரு நாளைக்கு பார்த்தா அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சி காலம் தான் சமூக நீதி ஆட்சி காலம் நீங்கள் சொல்றீங்க. சமூக நீதி ஆட்சி காலம் மட்டும் இல்லை, பொற்காலம் ஆட்சி காலமும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். அம்மையார் ஜெயலலிதாவோட 9ஆம் ஆண்டு நினைவு தினம் என்று அவங்க வந்து முதலமைச்சராக இருந்தப்போ பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அந்த கொண்டு வந்த நலத்திட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா? மிக முக்கியமானது மாணவர்களுக்கு அந்த மடிக்கணினி திட்டம். என்ன மடிக்கணினா, 2011 ஏறத்தாழ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனே எல்லாருக்கிட்டையும் இல்லாத ஒரு காலகட்டம் அது. அப்போ வந்து ஒரு பட்டன் ஃபோன் தான் இருக்கும், அது எல்லாத்தையுமே இருக்காது. அப்போ தான் உள்ளே வந்துச்சு இந்த ஃபோனுங்கிறதே. அதுக்கு முன்னாடி இந்த லேண்ட்லைன்லேருந்து மொபைல் ஃபோனுங்கிற வந்த காலம் வந்து கேமரா ஃபோன் அடுத்த வருஷனாக தான் நம்மளுக்கு இந்த வாட்ஸ்அப்லாம் இருக்கக்கூடிய நெட் ஃபோன் வந்துச்சு. இப்படி வர காலத்தில் அவங்கக்கிட்ட ஃபோன் இருக்கோ இல்லையோ, ஸ்மார்ட் ஃபோன் இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த வீட்டில் வந்து மடிக்கணினி இருக்கும், லேப்டாப் இருக்கும். அப்போ அந்த லேப்டாப் கொடுத்ததுங்கிறது ஏறத்தாழ ஒரு 52 லட்சம் பேருக்கு கிட்ட அந்த மாணவர்கள் கொடுத்தாங்க அந்த பீரியட். சொல்கிறேன் அந்த வகையில் அந்த மாணவர்கள்லாம் வந்து பள்ளி மாணவர்கள் அந்த டைம் லேப்டாப்னா என்னன்னே தெரியாத காலம் அது. என்னன்னே தெரியாது. அடுத்தது அந்த வீட்டில் ஃபோன் இருக்காது, ஆனால் லேப்டாப் இருக்கும். இப்படியான ஒரு காலகட்டம். அதனால அது மிக சிறப்பான திட்டம். ஒரு தொழில்நுட்ப புரட்சின்னு சொல்லலாமா அந்த திட்டத்தை? நம்ம கட்டாயமா. ஏன்னா ராஜீவ்காந்தி ஒரு இடத்துல தொழில்நுட்ப புரட்சி செஞ்சாருன்னு சொல்லுவாங்க இந்தியாவில். அதுபோல் தமிழகத்தில் ஒரு தொழில்நுட்பத்தை எல்லாருக்கும் கொண்டு போனது பிரசிடண்ட் அம்மா அவர்கள் தான். ஏன்னா கலைஞர் கூட டிவி கொடுத்த விஷயம் இருக்குல்ல, கலைஞர் டிவி, அது வந்து அவர்களுக்கு பயனடைகிறது. அவர்களுக்கு தொலைக்காட்சி நிறுவனம். ஆனால் அன்றைக்கி இப்போ போல நிறைய நிறுவனங்கள்லாம் கிடையாது. அப்போ சன் தொலைக்காட்சி தான் உச்சபட்சமாக இருந்துச்சு. அந்த தொலைக்காட்சி நிறுவனம் அந்த சன் தொலைக்காட்சியை பார்ப்பதற்கு வசதியாக தான் அவங்க கொண்டு போனாங்க. ஆனால் இவர்கள் வந்து அந்த எந்த நோக்கமும் இல்லை. மடிக்கணினி மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு உதவணும் அப்படிங்கிறது.
இது போலத்தான் அம்மா உணவகம் அடுத்த ஒரு சிறப்பான ஒரு திட்டம். என்னன்னாங்க, ஏறத்தாழ சென்னையில் மட்டும் சொல்கிறேன், ஒரு 400க்கும் மேற்பட்ட உணவகங்கள், அம்மா உணவகங்கள். இந்த அம்மா உணவகங்களில் ஒரு 15 ரூபாயில் ஒரு நாளே ஓட்டிடலாம். 1 ரூபாய்க்கு இட்லி கிடைக்கும், 3 ரூபாய்க்கு தயிர் சாதம் கிடைக்கும், ஒரு 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் கிடைக்கும். இப்படி ஒரு நாளையே ஒரு 10லேருந்து 15 ரூபாயில முடிச்சிடலாம். ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா 2015 வெள்ளம் வந்துச்சு. அந்த டைம்ல வந்து நிறைய பேர் சோறே இல்லாத காலத்துல அம்மா உணவகம் வந்து கை கொடுத்துச்சு. நிறைய பேர் சொல்லிடுவாங்க, இன்னி வரைக்கும் சொல்லுவாங்க. அதை அந்த வெள்ள நிவாரண அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல இலவசமா கொடுத்தாங்க. ஓகே, கொரோனா காலத்துல அதே போல தொடர்ந்து. ஆக அந்த இப்படியான திட்டங்களை கொடுத்த அந்த நம்ம மறக்கவே முடியாது. அது போலத்தான் ரொம்ப ஒரு நிர்வாக திறமையா காட்டக்கூடிய திட்டம்னா 69% இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு எப்படின்னா, அப்புறம் எம்ஜிஆர் 50% கொண்டு வந்தார். இந்தியாவிலே முன்னோடியாக தான். ஏன்னா இந்தியாவுக்குள்ள எல்லாரும் கொடுக்குறது மாதிரி நம்ம மாநிலம் வந்து கொடுத்தாச்சு. அதில் 50%. ஒரு சில அம்மா அவர்கள் இந்த 50 அதிகப்படுத்தி 69ட்டாங்க. அப்போ எல்லாருமே கோர்ட்டுக்கு சமூக நீதி வீராங்கனைன்ற பட்டமும் கொடுத்துச்சு. அதை கொடுத்தது இன்னைக்கு சொல்ற வீரமணி அவர்கள் தான் கொடுத்தார். தி.க. வீரமணி தான் கொடுத்தார். ஆக இந்த இடத்த வந்து 69% கோர்ட்டில் தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் ரத்து பண்ணாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு போய் தடை வாங்க முயற்சி பண்ணாங்க. தடை வாங்க முயற்சி பண்ண தடை மீறி, ஏன்னா அவர்கள் கொடுக்கும்போதே முதலமைச்சருடைய தனிப்பெரும் அதிகாரத்தை கொடுக்குறாங்க. யாரும் அந்த சட்டத்தை உடைக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இவர்கள் கொண்டு வந்த 69% இடஒதுக்கீடை ரத்து செய்ய முடியல. இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்கு. இந்தியாவிலே அதிகபட்ச இடஒதுக்கீடு தொடர்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அது புரட்சித்தலை அம்மா அவர்கள் கொண்டு வந்தது. இப்படிதான் ஒவ்வொன்றும் மைல்ஸ்டோனா புரட்சித்தலை அம்மா அவர்களுடைய திட்டங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இது போலத்தான் மகளிருக்குன்னு தனியாக காவல் நிலையம். நீங்கள் மகளிர் போலீஸு கொண்டு வந்தது மட்டும் இல்லை, மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தது. இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி காலத்தில் தான் பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படும் மாதிரி இன்னைக்கும் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட நிறைய கற்பழிப்பு கொள்ளைகள்லாம் நடக்கும்போது அப்பான்னு பேர் வச்சுட்டு அப்பா அரசுன்னு சொல்கிற உண்மையிலே அது அம்மா அரசாக இருந்துச்சுங்க. உண்மையான அம்மா அரசாக இருந்ததுனால தான் மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தது ஒன்று. இது மட்டும் இல்லை, தொட்டில் குழந்தை திட்டம். குழந்தைய வந்து அனாதைகள் ஆக்கப்படாமல் அதை எடுத்து அரசாங்கமே வளர்த்து காப்பகங்களை வச்சு வளர்த்து கொண்டு வந்தால் அந்த தொட்டில் குழந்தை திட்டம். அதுபோல் 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு 25,000 தொகையுடன் 8 பவுன் வந்து 8 கிராம் தங்கம் கொடுத்து தாலிக்கு தங்கம் திட்டம் திருமணத்தை. கல்லூரி படித்தவர்களாக இருந்தால் அதுவே 50,000 தொகையும் 8 கிராம் தங்க நகையும். இப்படி மகளிருக்கான திட்டங்களே அத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. விவசாயிகளுக்கான திட்டங்கள் என்ன, விவசாயிகளுக்கு என்ன திட்டம்? கால்நடைகள் வளர்ப்பு, கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இது போன்ற திட்டங்களை இலவசமாக கொடுத்தது. இதெல்லாம் வந்து காசு இல்லை, இலவசமாக கொடுத்தது. அது ஒத்த வீட்டு மின்சாரம் சொல்லலாம். ஒரு வீட்டில் ஒரு ஃபேஸ் இருக்கும், அவங்களுக்கு அந்த ஒத்த லைட்டுக்கு கரண்ட் பில்லே கிடையாது, அது இருந்துச்சு. இப்படியான நடைமுறையெல்லாம் இன்னைக்கு இருக்க திமுக அரசு இதெல்லாம் உடைச்சி இன்னைக்கு மின்சாரம் கட்டணமாகி போச்சு. ஒத்த மின்சாரங்களை குறைச்சிட்டாங்க. 3 ஃபேஸில் அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க. 100 யூனிட் ஃப்ரீ. ஆமாம், அது இப்போ என்ன இதை கொண்டு வந்தது புரட்சித்தலை அம்மா அவர்கள். அந்த மின்சாரம் 100 யூனிட் ஃப்ரீங்கிற விஷயத்தை கொண்டு வந்து அவங்க தான். ஆனால் இவர்கள் என்னன்னா, இந்த விவசாயத்துக்கு கொடுத்த அந்த 3 ஃபேஸ் கரண்ட் இருக்குல்ல, அதாவது மோட்டர் இறக்கணும், தண்ணீர் மோட்டர் இறக்குனா 3 ஃபேஸ் கரண்ட் வேணும். அந்த 3 ஃபேஸ் கரண்ட்டை கொடுத்தது புரட்சித்தலை அம்மா அவர்கள். அதுவும் அப்போ விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற கட்டணமாக்கிட்டாங்க. இப்படியான ஒரு சூழல் தான் வந்து திமுக அரசாங்கம் அண்ணா திமுக புரட்சித்தலை அம்மா அவர்களுடைய திட்டத்துக்கும். இதே வந்து முன்னாள் முதல்வர் கலைஞரும் கொடுத்துருக்கிறதாவும் சொல்கிறாங்கல்ல சார். கலைஞர் கொடுத்தா அப்புறம் நிறுத்திட்டாங்கல்ல. கலைஞர் கொடுத்தாங்க, அப்புறம் அவரே நிறுத்தினார். இப்படியான விவசாயத்தில் சொல்ல வரேன் நான். ஆனால் எல்லா திட்டமும் கலைஞர் இல்லை. அம்மா உணவகம் அவங்க தொடங்கினது. 69% இடஒதுக்கீடுங்கிறது புரட்சித்தலை அம்மா அவர்கள் திட்டம். மடிக்கணினி என்பது புரட்சித்தலை அம்மா அவர்கள் திட்டம். சைக்கிளோட பேக்கோட அந்த பேக்கில் ஜாமெட்ரி பாக்ஸ், ரப்பர் உட்பட, பென்சில் உட்பட கொடுத்தது. அது காலில் போகிற செருப்புலேருந்து தலையில் அனைத்துமே கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இலவச இருசக்கர வாகனம் எல்லாமே கொடுத்து கல்வி கற்கிற ரேஷியோவை அதிகப்படுத்துகிறாங்க. என்ன, ஒருத்தன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10வது ஒருத்தன் முடிக்கிறான்னா, முடிச்சுட்டு படிப்பை கைவிட்ட இடத்துல காலேஜ் வரைக்கும் அது படிக்கிறதுக்காக. ஏன்னா நீங்கள் +2 படித்தவங்க மட்டும் லேப்டாப் கொடுக்கலங்க. +2 முடிச்சுட்டு அல்லது 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் படிச்சோன்னா பாலிடெக்னிக் படிக்கிறவங்களும் அந்த லேப்டாப் உண்டு. கல்லூரி படிக்கிறவங்களும் லேப்டாப் உண்டு.
அப்படிங்கிறது இது இருந்ததுனால தான் அனைவருக்குமே லேப்டாப் கிடச்சிது. இவர்களைப் போல அனைவருக்கும் உரிமை தொகை தரேன்னு சொல்லிட்டு தகுதியான பெண்களுக்கு உரிமை தொகைன்னு சொல்லி மாத்துறது திட்டம்லாம் போடலாமா, அனைவருக்கும் சென்று சேரட்டும்னு. சென்னையில் மட்டுமே அந்த அம்மா உணவகத்தில் 2 லட்சம் பேர் ஒரு தினசரி சாப்பிட்டதா சொல்றாங்க. 2 லட்சம் பேர் பசியை போக்கியிருக்காங்கன்னா எப்படின்னு பாருங்க. ஒரு நாளைக்கு பார்த்தா அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சி காலம் தான் சமூக நீதி ஆட்சி காலம் நீங்க சொல்றீங்க. சமூக நீதி ஆட்சி காலம் மட்டும் இல்லை, பொற்காலம் ஆட்சி காலமும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு திட்டங்களுங்க. அதை ஒட்டியே எடப்பாடி ஆட்சி காலத்தில் அப்படிதான் பண்ணாங்க. இப்போ லேப்டாப் கொடுத்தாங்களா, கொரோனா காலம் வந்துச்சா, கொரோனா காலத்தில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஆன்லைனில் கல்வி கற்பது இலவச 2GB டேட்டா கொடுத்தார். நீங்கள் 2GB டேட்டா அதாவது ஒரு நாளைக்கு சொல்கிறேன், 2GB டேட்டா மாதத்துக்கு இல்லை, ஒரு நாளைக்கு 2GB டேட்டா கொடுத்தாரு. ஆக இப்படி தான் வந்து அதிமுகவுடைய ஆட்சியே இருக்குது. ஆக இந்த மாதிரியான ஆட்சியை செஞ்ச புரட்சியாளர் அம்மா அவர்களும் எடப்பாடியாரும் எந்த இடத்த இன்றைக்கி வந்து அங்கங்கே கற்பழிப்பு, கொலை, அரசு வழக்கறிஞர் கொல்லப்படுறான். அரசு வழக்கறிஞர் வழக்கறிஞர்லேயே அரசு வழக்கறிஞரை பார்த்தா காவல்துறையை யோசிப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ப்பா, நாளைக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம்னா அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஏன்னா காவல் நிலையத்தில் ஒரு வழக்கும் பதிச்சாலும் பதிவு நீதிமன்றத்தில் வாதாடுறது அரசு வழக்கறிஞர்கள் தான். அரசு வழக்கறிஞர்கள் மீது பயமாக இருக்கும் காவல்துறை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய அலுவலகத்திலே, அரசு அலுவலகத்திலே பூந்து வெட்டுற அளவுக்கு இன்னைக்கு ரவுடிசம் வளர்ந்து போச்சு. கூட சமீபத்தில் தென்காசியில் நடந்த முத்துக்குமாரசாமிங்கிற அரசு வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அது ஒரு செடி இப்போ சென்னையிலே நடந்துச்சுல்ல, ராஜீவ்காந்தின்ற ஒரு வழக்கறிஞரை போய் அடிச்சாங்கல்ல விசிகாவினர். ஆமாம், அது வந்து ஒரு சாதாரண வண்டி இடிச்ச விஷயங்க. அது ஒரு முறைச்சாருந்தாங்க. அவர் திரும்பி பார்த்தாலே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முறைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் முறைச்சாருங்கிறது. அவரே ஒரு அதிமுகவை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்களே. இல்லை, அது தெரியல ஒரு அதிமுக சேர்ந்தவரா என்னென்னு. ஆனால் ஒரு சாதாரண வாகனத்துடைய இடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவர் ஏன்ப்பான்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அதுக்கு ஒரு பதில் சொல்லலாம். அவர் திருமாவளவனே இறங்கி சாரிப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா, சாரின்னு கூட இல்லை, என்னங்க அப்படின்னா சரிங்க சார். இப்போ ஏன்னா ஒரு பெரிய கட்சி தலைவர்களை பார்க்கும்போது சாதாரண மனிதர்கள் ஒன்றும் அவர்கிட்ட வம்பு இழுக்கணும் அப்படிலாம் போக மாட்டாங்க. என்ன சரிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடந்தது. நீங்கள் அவனை அடித்து தொட்டு அந்த வண்டியை பிடிச்சி தள்ளான தொட்டு தான் சண்டை. அது சண்டையாகி இல்லை, அதாவது பார் கவுன்சில் உள்ளே போய் அடிக்கிறீங்க. அப்போ அதுக்கு வழக்கு போடுங்கன்னு சொல்லி பார் கவுன்சில் உறுப்பினரான பார் கவுன்சில் பொறுப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாலு உட்பட எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அதை பதிவு பண்ணலான்னு குற்றச்சாட்டு இருக்குது. ஆக இதெல்லாம் தேவையில்லாத சலசலப்புங்க. ஒரு கட்சி நடத்துவதற்கும் ஒரு வன்முறையில் ஈடுபடுவதற்கும் என்ன வித்தியாசம்? இப்படியான ஒரு இடத்துல இருக்குது. இந்த மாதிரியான ஆட்சி சூழல் அதிமுகவில் இருந்துச்சு. அதிமுகவில் ஒரு கட்சி தொண்டன் ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டால் உடனே பொறுப்பு தூக்கிடுவாங்க. காவல்துறை சேர்ந்தவன் தப்பு பண்ணிட்டா உடனே காவல்துறையில் அந்த ஒரு ஏட்டு பண்ணுறான்னு வச்சுங்களேன், அந்த ஏட்டை மட்டும் பொறுப்பில் இல்லை, எஸ்பி, டிஎஸ்பி, எஸ்பி, ஐஜி அப்படின்னு தூக்கிடுவாங்க. பெரிய கற்பழிப்பு போன்ற விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுங்க, டிஜிபியை மாற்றிடுவாங்க. இன்றைக்கி என்னாச்சு, திருவண்ணாமலையில் 2 காவல்துறை சேர்ந்தவர்களை வெளிமாநிலத்தில் விற்பனைக்கு வந்த பெண் வியாபாரிகள் 2 பேரை பாலியல் வன்கொடுமை செய்தார். இப்படியான விஷயம் அதிமுக நடந்திருக்காரா? நடக்காது. சட்டம் ஒழுங்கு பற்றி பேசிட்டு இருந்தோம். கடந்த அம்மையார் அவர்களோட ஆட்சி காலத்தில் வந்து சுகாதாரத்துறை எப்படி செயல்பட்டுச்சு? சுகாதாரத்துறை என்பது மற்ற இவங்க சொல்கிற இடம் இருக்குல்ல, அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த சுகாதாரத்துறையுடைய செயல்பாடு என்பது ஒவ்வொருவருக்கும், அதாவது கிராமங்கள் தோறும் அந்த சுகாதார மையங்களை நிறுவனது. ஏறத்தாழ ஏறத்தாழ தோறும் 1000க்கும் மேற்பட்ட சுகாதார மையங்களை அவர்கள் ஆட்சி காலத்தில், அதாவது பிரசிடண்ட் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க. அப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு பிரசவம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்துக்கு போக வேண்டிய சூழல் இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலே நீங்கள் வந்து பிரசவம் பார்த்துக்கணும். அப்படியான இடத்த உருவாக்குனாங்க. அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை கொடுத்தாங்க. பிரசவத்தை எல்லாம் எளிமையாக்குனாங்க. ஆமாம், எளிமையாக்குனாங்க. ஊட்டச்சத்து மருந்துகள் கொடுத்தாங்க வீட்டுக்கே. நீங்கள் அந்த ஊர்லேயே போய் ஸ்டாஃப் நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மருந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஊட்டச்சத்து மருந்துகள் கொடுப்பாங்க. இப்படியான விஷயங்கள் நடந்துச்சு. மாதம் செக்கிங் இருந்துச்சு, கைனகாலஜிஸ்ட் கன்சல்டேஷன் இருந்துச்சு. இது அத்தனை இலவசமாக பண்ணாங்க. இப்படி தான் சுகாதாரத்துறை செயல்பட்டுச்சு. ஆனால் இந்த இடத்துல இருந்து இன்றைக்கி என்ன சூழலில் இருக்குன்னா, ஒரு காப் சிறப்பு மத்திய பிரதேசத்தில் போய் குடிச்சு இறந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. இப்போ கூட முதல்வர் கொண்டு வந்திருக்காருல்ல, நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்கிறாருல்ல. இல்லைங்க, நீங்கள் திட்டத்துக்கு மட்டும்தான் நல்ல பேர் வைப்பீங்க, ஆனால் அது பயனடையாது. மக்களை தேடி மருத்துவம் என்ன அப்படிதான், மக்களை தேடி மருத்துவமிங்க. தாயுமானவர் திட்டம்னு சொல்லுவீங்க. தாயுமானவர் திட்டம் என்னங்க, 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு
வீடு தேடி ரேஷன் பொருள் போகிறோன்னு சொல்லுவீங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க கடைசியில் கண்டிஷனு மனைவிக்கும் 70 வயசு. அப்போ மனைவிக்கு 70 வயசுனா அப்போ அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணவங்க என்ன வயசு? 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கூட வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணாங்க. அப்போ மனைவிக்கு 60-65 இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ எப்படி அந்த திட்டம் பயன்படாங்க? பேர் மட்டும் நல்ல அழகான தமிழ் பேர், தாயுமானவர் திட்டம், மக்களுக்கு பயனடாது. அப்படிதான் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ திட்டம், இப்படி ஒவ்வொரு திட்டங்களுமே பெயர் மட்டும் வைக்கிறாங்க. அதாவது பயன்பாட்டுக்கு மக்களுக்கு பயனடையலைங்க. ஆனால் அதிமுக செய்த ஒவ்வொரு திட்டங்களுமே விவசாயிகள் கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும். எடப்பாடி ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு 11,000 கோடி கூட்டுறவு சங்கத்தின் மூலம் எடுத்த கடன்களை தள்ளுபடி செய்தார். 2 முறை தள்ளுபடி செய்தார். அதுபோல இவர்கள் ஏதாவது செஞ்சாங்கன்னா அப்படி இல்லை. ஆக அதைத்தான் வந்து சுட்டிக்காட்டி ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சி அம்மையார் அவர்களோட ஆட்சியில் வந்து வீட்டு வசதி திட்டம்லாம் எப்படி இருந்திருக்கும்? வீட்டு வசதி திட்டம் அதிகப்படியான வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் வீடுகள் கட்டி கொடுத்ததோடு நீங்கள் மழை வெள்ளம் வந்துச்சு இல்லைங்க. ஆமாம். அப்போ அந்த மழை நீரை சேமிக்கிற திட்டம் அம்மா தான் கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஒவ்வொரு வீடுகளையுமே கட்டி முடிச்ச வீடாக இருக்கட்டும், கட்டட வீடாக இருக்கட்டும், அனுமதி வேணும்னா நீங்கள் வந்து மழை நீர் வடிகால் வச்சுருக்கணும். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பள்ளம் எடுத்து அதில் வந்து தண்ணி சேமிக்கிற, ஏன்னா நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக. அப்போ அப்படியான திட்டத்தை கொண்டது அது எல்லார் வீட்லேயும் கொண்டு வந்தாங்க. எல்லார் வீட்டிலையும் இருக்கணும் கொண்டு வந்தாங்க. பெரிய பெரிய கம்பெனியிலேருந்து அனைவருமே அதை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தாங்க. முதல்ல கொண்டு வந்தாங்க. ஆமாம், ஏன்னா ஒரு மாடிலாம் எக்கச்சக்கமாக மழை பெய்யறப்ப தண்ணி இருக்கும். அப்போ தண்ணி ஆனால் கிரவுண்ட் வாட்டரு இறக்காது. ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் இறக்க தான் உப்புத்தன்மை இருக்கிற நிலத்துல கூட நல்ல தண்ணி கிடைக்கும். ஓகே. அந்த கிரவுண்ட் வாட்டர் இறங்கலைன்னு வச்சுங்களேன், உப்புத்தன்மை அதிகமாகிட்டே போகும். ஆக அதையெல்லாம் சிந்தித்து செயல்படுத்தினதா அது அறிவியல் பூர்வமாகவும் செஞ்சாங்க, ஒரு மனிதநேயத்தோட ஒரு விஷயத்தை செஞ்சாங்க, மகளிருக்கு என்ன தேவைன்னு கவனித்து செஞ்சாங்க, மாணவர்களுக்கு என்ன வேணுங்கன்னு கவனித்து செஞ்சாங்க. இப்படி தான் இப்போ சொல்லி அம்மா அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் செஞ்சாங்க. இதை அப்படியே அவருக்கு அடுத்து வந்த எடப்பாடியாரும் இதை அப்படி தான் செஞ்சாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இந்த பள்ளி மாணவர்கள் இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இதே மாதிரி முன்னாடி அம்மையார் அவர்களோட ஆட்சியில் வந்து எப்படி இருந்துச்சு? ஏங்க இவங்க பேருக்கு தாங்க செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தானங்க நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த உரிமை தொகை கொடுக்க ஆரம்பிச்சு தான் முதல். அதன் பிறகு தான் தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கொடுத்துற உதவித்தொகை. ஆனால் தொடக்க காலத்திலே நான் 2011 காலகட்டத்திலே உங்கள் லேப்டாப்ல இருந்து சைக்கிள்ல இருந்து, அதாவது வெறும் காசு மட்டும் கொடுத்துட்டு படிக்க சொல்ல, மொத்த விஷயத்தையும் இலவச பாடநூல் மட்டும் இல்லை, படிப்பதற்கான அனைத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இப்படி ஊட்டச்சத்துல முட்டையை சேர்த்தாங்க. ஒரு முட்டை இருந்த இடத்துல 2 முட்டை ஆக்குனாங்க மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து. ஆக இப்படி எல்லாத்தையும் விரிவுபடுத்தினாங்க. நிர்வாகத்தினா நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குன்னா ஸ்கூலுக்கு தேவையான பில்டிங் வசதி கட்டுறது, கட்டிடங்கள், அந்த கட்டிடங்களுக்கு நிதி ஒதுக்குனாங்க. அதாவது லேப்டாப் விஷயத்துக்கு மட்டுங்க 7,650 கோடி நிதி ஒதுக்கி அதை செலவு நடைமுறைப்படுத்தினாங்க. ஏறத்தாழ 52 லட்சம் மாணவர்கள் அதை பயனடைஞ்சாங்க. 52 லட்சங்கிறது எப்படி? ஏறத்தாழ 1/2 கோடி மாணவர்கள் பயனடைஞ்ச திட்டங்க. இன்னைக்கு வந்து பல மாணவர்கள், அன்றைய மாணவர்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய இடத்துல ஐடி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றதுக்கு அம்மையார் ஜெயலலிதா ஒரு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். ஆமா, அன்னைக்கே அவன் லேப்டாப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு அந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சு. ஐடி நிறுவனங்கள் உள்ள வந்து ஐடி ஃபேமஸா இருக்கிற ஒரு அப்பதான் தமிழ்நாட்டுக்குள்ள வருது. சரி, அந்த காலகட்டம் இருக்குல்ல, 2005 இருந்து 2015 வரைக்கும் அந்த ஐடி துறைக்கான முக்கியத்துவம் மிகப்பெரிய அளவுக்கு இருந்த ஒரு காலகட்டம். அதன் பிறகுதான் ஐடி துறை மெல்ல மெல்ல சரிவை சந்திக்குது. ஆனால் அதற்கு முன்னாடி அதுதான் பீக்கில் இருக்குது. எல்லாருமே படித்து முடிச்ச எல்லாரும் ஐடி தேரலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும், இல்லை பிஇ படித்தா ஐடி டிபார்ட்மெண்ட் எடுக்கணும், இப்படின்னு முடிவெடுத்து படித்த காலகட்டம் அது. எம்சிஏ படிக்கிறது, பிசிஏ படிக்கிறது, இப்படியான காலகட்டத்தில் இப்போ இருந்த இடத்துல அம்மா அவர்கள் வந்து இதுக்கு வாய்ப்பாக அவர்கள் கொண்டு வந்த மடிக்கணினி திட்டம் வந்து பயன்பட்டுச்சு. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது ஒரு மாநிலம் வந்து வளர்றதுக்கு தொழில்துறை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில் குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தப்போ இந்த தொழில்துறைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்க? மத்திய அரசாங்கத்தோடு துணையில் இருக்கும்போது சரி, மாநில அரசாங்கத்தில் அதிமுக இருந்தாலும் மத்திய அரசாங்கத்தோட தேவைப்படுற திட்டங்களை கேட்டு வாங்கி செஞ்சாங்க. ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறேன்னே திமுக சொல்லிக்கிட்டு நிறையா திட்டங்கள் தடைன்னு சொல்லிட்டு ஆனால் ஏற்பாடு பண்ணோம். இப்போ எஸ்ஐஆர் இங்கே எதிர்ப்பாங்கங்க. ஆனால் எஸ்ஐஆருக்கு தேவையான மேன் பவர் சப்ளை யார் பண்ணுறது?
மாநில அரசாங்கம் தான் பண்றது. இப்படியான முரண்பாடு இருக்காது அதிமுக. எல்லா திட்டங்களையும் அரசியல் தான் பண்றாங்கன்றீங்களா திமுக? அரசியல் தான் திமுக பண்ணுது. ஆனால் அதிமுக அப்படி இல்லை. மக்களுக்கு தேவையான திட்டமாக இருந்தால் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துனாங்க. அதை மக்களுக்காக செஞ்சு காட்டினாங்க. அதை செஞ்ச தொட்டு தான் 2011 அப்படி நல்லாட்சி தந்ததுனால தான் 2016 13 கட்சியோடு கூட்டணி, திமுக கூட்டணி. அதிமுக கூட்டணியே இல்லை. கொங்கு தனியரசு கருணாசு மட்டும்தான். ஆனால் அதுவும் இரட்டை சின்னம் தான். இரட்டை சின்னம் இருந்து வெற்றி பெற்று எவ்வளோ வெற்றினா 47 எம்எல்ஏ கூடுதலாக பெற்றாங்க. அதுக்கு திமுக வந்து 89 எம்எல்ஏவும் அதிமுக 136 எம்எல்ஏ, ஏறத்தாழ 47 எம்எல்ஏ வந்து அதிமுக கூடுதலாக பெற்றுச்சு. ஏன்னா இவர்கள் என்ன சொன்னாங்க, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் திருப்பி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் தொடர்ந்து திமுக ஜெயிச்சது இல்லை. தொடர்ந்து திமுக ஜெயிச்சதில்ல. அப்போ திமுக சொன்ன விமர்சனம் 2016 எம்ஜிஆரோட முடிஞ்சு அதிமுக வந்து மீண்டும் வந்து ஒரு தடவை ஆட்சி தான் திருப்பி வராதுன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல தனிச்சு போட்டிக்கிட்டு 50 ஆண்டுகளை தனிச்சு யாரும் போட்டியிடல. ஆனால் தனிச்சு போட்டிக்கிட்டு தேர்தலில் 136 சீட்டை வெற்றி பெற்ற வரலாறு கடந்த 50 ஆண்டுகளை பொறுத்தல அம்மா அவர்கள் தலைமையிலான 2016 தேர்தல் தான் அதிமுக சந்திச்சது. ஆக அப்படியான ஒரு வெற்றி எங்கிருந்து வந்துச்சுன்னா இத்தனை திட்டங்கள் தான். தொட்டில் குழந்தை திட்டமாக இருக்கட்டும், தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு மடிக்கணினியாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு கடன் ரத்தாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு கறவை மாடு திட்டமாக இருக்கட்டும், ஆடு வளர்ப்பு திட்டமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படி அளவுக்கு அவர்கள் செய்ததுனால தான் மீண்டும் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியுது. அதாவது ஒரு மாநிலம் வந்து சிறப்பாக வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா முதலீட்டு இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து 10 லட்சம் கோடி வந்து முதலீட்டு ஈர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்க? அதுங்க இவர்கள் வந்து சொல்லுகிற முதலீடு ஈர்ப்பு, இன்னைக்கு இவர் சொல்கிற இபிஎம் டெக்னாலஜி, நாங்கள் ஏஐ நிறுவனம் வந்து வந்துச்சுன்னு சொல்கிறாரு இல்லையா முக ஸ்டாலின். இது வந்தது பிரச்சனை அம்மா காலத்தில். நோர்டெக்ஸ் காற்றலை மின்சாரம் வந்தது அம்மா ஆட்சி காலத்தில். இங்கே நம்ம திருவள்ளூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய நோர்டெக்ஸ், இன்னைக்கு அந்த நிறுவனத்தில் 2000 கோடி முதலீடு வந்து நான் கொண்டு வந்தேங்கிறார் ஜெர்மனி போனப்ப. ஆனால் அது வந்து புதியது இல்லை, ரெனிவேஷன், அதாவது ரெனிவல் பண்ணுறது. ஆல்ரெடி இருந்த நிறுவனத்திடம் முதலீடு வருவதற்கு இவர் போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதை அன்புமணி அவர்கள் 2 பெரிய விஷயம் செஞ்சிருக்கார் பட்டண மகிழ்ச்சி நண்பன். ஒன்று, அவர்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அதுபோல் 2% தான் நீங்கள் சொன்ன முதலீடு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. 8% 8% தான் உங்களுடைய முதலீடு 8% தான் வந்திருக்கு உண்மையிலேயே, மீதி வரலன்னு சொல்லி புத்தகமாகவே போட்டிருக்காரு கேட்டுக்கிட்டே இருக்கு அன்புமணி அவர்கள். ஆக என்னன்னா, ஒருவேளை தவறாக இருந்தால் அவர் மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம். பதிவு பண்ணாமல் இருக்குன்னா அப்போ தவறு இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது இவங்க பொறுத்து அம்மா அவர்கள் காலத்தில் வந்ததான் அந்த நோர்டெக்ஸ் காற்றலை இது. இப்படி ஒவ்வொரு நிறுவனங்களுமே அம்மா ஆட்சி காலத்தில் வந்ததான், ஒரு தொழில் புரட்சி தான் அது. ஆனால் இவர்கள் சொல்லுகிற ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அது சிறந்த எடுத்துக்காட்டே சொல்கிறேங்க. 505 வாக்குறுதிகளை 404 நிறைவேற்றணும். தங்கம் தென்னரசு, எஸ் சிவசங்கர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் 2 பேரும் இதுக்காக, தேர்தல் வாக்குறுதியாக நடக்கிற பத்திரிகையாளர் சந்திப்பு, சும்மா ஏதோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, அதில் ஒரு வரி பதில் சொல்லலை. எங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் நாங்கள் இதெல்லாம் நிறைவேற்றணும், ஒவ்வொரு வாக்குறுதியில் படித்து இதெல்லாம் நிறைவேற்றணும்னு சொன்னது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அந்த பத்திரிகையாளரை 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு தங்கம் தென்னரசு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து ஒரு 15 நாளில் என்ன முதலமைச்சர் சொல்கிறாருன்னா 364 வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம். அதுங்க 364 தங்கம் தென்னரசு சொல்லிட்டாருன்னா அடுத்து ஒரு 2 வாரத்தில் ஒருவேளை மீதி 40 நிறைவேற்ற கூட நம்ம சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல 404 சொல்கிறாரு நிறைவேற்றிட்ட வாக்கு, 404 வாக்குறுதிகள் 2 வாரம் கழிச்சு குறையுது. எப்படி குறையும்? அதிகமாகலாம். 404 405 ஆகலாம், 406 ஆகலாம், 404 கூட இருக்கலாம், 525 கூட ஆகலாம். ஆனால் எப்படி குறையலாம்? முதலமைச்சர் சொல்றாருங்க, பொறுப்பு இல்லாம ஒரு துறையுடைய புள்ளி விவரத்தை சரியா சொல்ல வேண்டிய அவசியம் பிரஸ் மீட்ல சொல்றாரு, நாங்க இத்தனை திட்டங்கள் நிறைவேற்றுறோன்னு. அப்ப அந்த புள்ளி விவரத்தை சரியா ஒண்ணு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சொன்ன நான் 364ங்கிற புள்ளி விவரம் தவறா, அவர் தவறுனா இவர் சொன்னது சரியா இருக்கும். தங்கம் தென்னரசு சொன்னது, தங்கம் தென்னரசு அவர்கள் 404ன்னு சொல்றாருன்னா அப்ப அவருடைய இதுதான் சரியா இருக்கும். என்ன அப்போ இவரும் அமைச்சர், அவர் முதலமைச்சர், 2 பேரும் புள்ளி விவரங்களை சரியா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. 2 பேரும் வெவ்வேறு புள்ளி விவரங்கள் சொல்றாங்க. ஆக அந்த மாதிரி பொய் சொல்லுகிற அரசாக அதிமுக அரசு இல்லை. சொல்வதை செய்தாங்க, அது செஞ்சதன் அடிப்படையில் தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்பயும் எடப்பாடியாருடைய இந்த செயல்பாடுகள், கொரோனா காலத்துலங்க டாஸ்மாக் கிடையாது, போக்குவரத்து கிடையாது, பஸ்ஸு கிடையாது,
ஏன்னா எதிராக வருமானத்துக்கு சொல்கிறேன், டாஸ்மாக் வருமானம் கிடையாது, அரசுக்கு எந்த வருமானமும் இல்லை அந்த டைம், போக்குவரத்து வருமானம் கிடையாது. இப்படி அரசாங்க வரி இபி பில்லு ஃப்ரீன்ட்டாங்க, இபி பில் ஃப்ரீனாங்க. அப்புறம் இபி பில் ரெண்டு மாதம் கழித்து கட்டுங்கன்னு ஒரு தேதி கொடுத்தாங்க. இப்படியான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. வரியை குறைச்சாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் இலவசம் சலுகை கொடுத்தவங்களால கொரோனா காலத்தில் மட்டும் அவர்கள் செலவழித்த நிதி 42,000 கோடி. இப்போ 42,000 கோடி செலவழித்து கொரோனா காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் மக்களை பாதுகாத்த பணி இருக்குல்ல, அது எடப்பாடியார் செஞ்ச பணி. ஆனால் வந்து அதிமுக இருந்த ஆட்சி காலத்தில் தான் அந்த கஜானாவே காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி திமுகவினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுங்க நீங்கள் 2021 பீக்கில் இருக்குது கொரோனா பீரியடு. அப்போ கொரோனா பீக்கில் இருக்கிற பீரியடை கையாளுறாங்களே. இந்தியாவிலேயே கொரோனா உச்சகத்தில் இருக்கும்போது தமிழகத்தில் மட்டும்தாங்க இறப்பு விகிதம் குறைவு இந்தியாவிலேயே. அப்போ அந்த கட்டமைப்பை யார் கொண்டது? அந்த கட்டமைப்பை பாதுகாத்தது யார்? அப்போ இதையெல்லாம் கொரோனா காலத்தில் கையாண்டதுனால தான் உங்களுக்கு கஜானா இன்றைக்கி காலிங்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் எத்தனை 1000 கோடி நிதி பற்றாக்குறையாகி கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. 40,000 கோடி கடன்கிறாங்க. இந்த 40,000 கோடி கடன் திமுக ஆட்சியில் வந்தது. நீங்கள் கடன் வாங்காமல் மெயின்டைன் பண்ணது வேற. 4,000 கோடி மொத்தமாக இருந்த மொத்த ஆட்சியிலும் வந்த கடன் வேற, 4.5 ஆண்டுகளில் ஆன கடன் வேற. இந்த 4.5 ஆண்டுகளில் இவர்கள் பண்ணதை விட எதிர்கொண்ட பிரச்சனை அதிகம். கொரோனா ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. ஒவ்வொரு நிறுவனங்களையும் கட்டுமான பணிகள் இருந்துச்சு. அதாவது முதலீடு, ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டுறது அது ஒரு முதலீடு. அதை செய்தாங்க அதிமுக ஆட்சியில், இவர்கள் அதை செய்யலை. அப்போ ரெண்டுக்குமான வித்தியாசம் வேற வேற. அதைத்தான் நம்ம இங்கே சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி காலத்தில் எவ்வளோ திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்றதை நீங்கள் வந்து சிறப்பாக சொன்னீங்க. இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றி. மிக்க நன்றி.